முக்கிய செய்தி. புதுச்சேரியில் விஜயின் ரோட் ஷோவிற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் ரோட் ஷோவிற்கு புதுச்சேரியில் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. அனுமதி மறுக்கப்பட்டிருக்கும் தகவலை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பொதுக்கூட்டம் நடத்த தவேகாவிற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. டிஐஜி சத்யசுந்தரம் இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார். புதுச்சேரியில் விஜய் ரோட் ஷோவிற்கு அனுமதி இல்லை, பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரியில் விஜயின் ரோட் ஷோவிற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் அக்பர் அலி வழங்கிட கேட்கலாம். அக்பர் அலி, வணக்கம். விஜயின் ரோட் ஷோவிற்கு அனுமதி மறுக்கப்பட்டதற்கான காரணம் என்ன? காவல்துறை என்ன விளக்கம் அளித்திருக்கிறது? வணக்கம். புதுச்சேரியில் வருகின்ற 5ஆம் தேதி தமிழக வெற்றி கழகம் சார்பில் அதன் தலைவர் நடிகர் விஜய் பங்கேற்கும் ரோட் ஷோவிற்கு அனுமதி கேட்டு புதுச்சேரி தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் கடந்த புதன்கிழமை புதுச்சேரி காவல்துறை தலைமையகத்தில் டிஜிபியிடம் மனு அளித்திருந்தனர். அதன்படி காலாப்பட்டு முதல் கன்னிக்கோவில் வரை நடைபெறும் ரோட் ஷோவில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் உரையாற்ற உள்ளதாகவும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை புதுச்சேரி நிர்வாகிகள் மற்றும் தவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் ஆகியோர் சந்தித்து அனுமதி கோரி மனு அளித்திருந்தனர். ஆனால் ரோட் ஷோ நடத்த எந்தவித அனுமதியும் தராததால் தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் கடந்த சனிக்கிழமை அன்று டிஜிபியை சந்திக்க சென்ற போது அவர் அலுவலகத்தில் இல்லாததால் அன்று மாலை முதல்வர் ரங்கசாமியை 2வது முறையாக நேரில் சந்தித்து ரோட் ஷோவிற்கு அனுமதி கேட்டிருந்தார். அதற்கு முதல்வர் ரங்கசாமி காவல்துறை அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர் உடன் கலந்து ஆலோசித்து அனுமதி வழங்குவது குறித்து முடிவு செய்யப்படும் என தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது ரோட் ஷோ நடத்துவதற்கு முதல்வர் ரங்கசாமி தலைமையில் காவல்துறை அதிகாரிகளுடன் கூட்டமானது சட்டப்பேரவையில் நடைபெற்றது. இதில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன், டிஐஜி, ஐஜி உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். ஆலோசனைக்கு பிறகு முழு விவரங்களும் தெரிய வரும் என முதல்வர் ரங்கசாமி புசி ஆனந்த் மற்றும் ஆதவ் அர்ஜுனாவிடம் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் ஆலோசனை கூட்டம் சட்டப்பேரவையில் முழுமையாக நிறைவடைந்தது. அதனைத் தொடர்ந்து வெளியே வந்த புசி ஆனந்த் வாடிய முகத்துடன் கையெடுத்து கும்பிட்டவாறு வெளியே வந்தார். இந்நிலையில் இது குறித்து காவல்துறை டிஐஜி சத்யசுந்தரம் கூறுகையில், அதாவது கரூர் சம்பவத்தை காரணம் காட்டி ரோட் ஷோவிற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. லாஸ்பேட்டை மைதானம் மற்றும் எக்ஸ்போ துறைமுகம் மைதானத்தில் பொதுக்கூட்டம் நடத்தி கொள்ள மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.